நண்பர்கள் வணக்கம். நம்ம வந்து லைட்னிங் அரஸ்டரில் ஒரு ரெடிமேட் டைப்பு நம்ம கம்பெனியில் ஃபிட் பண்ணிக்கலாம். அது மாடல் பார்க்குறதுக்கு வேண்டி நம்ம நார்மலாக காப்பரில் மேலே மாட்டக்கூடிய டைப்பு லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம். இதுவும் ஒரு ரெடிமேட் டைப்பு தான். இதுதான் வந்து நமக்கு சர்ஜை இழுக்கக்கூடிய இடம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து காப்பரில் வரும். மேலே ஒரு டின் டைப்பில் கோட்டிங் வருது. இது நார்மல் ஸ்டீலு தான், துரு பிடிக்காமல் இருக்குது. இதில் மட்டும் இது காப்பர். இது இன்சைடில் இன்சுலேட்டர் இருக்குது. இது வந்து ஜிஐ பைப்பு. இந்த ஜிஐ பைப்பில் நம்ம லைட் ஹெவியாக வந்து சர்ஜ் அடிக்கும்போது இங்கே அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு இன்சுலேட்டர். இதில் இதுவும் சேம் ஜிஐ பைப்பு தான். இந்த ஹைட்டை கூட்டி குறைக்கிறதுக்கு இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணாலும் ஹைட்டை கூட்டிக்கலாம். இது வந்து 3 சைடும் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஸ்டே வயர் நம்ம இது போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு 20 அடி நம்ம எடுத்துருக்குறோம். 20 அடி லென்த்தில் நமக்கு இருக்குது இந்த பைப்பு. இந்த இதில் வந்து இந்த ஏரியாவிலோடி நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நார்மலாக நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா 25க்கு 6 காப்பர் பிளாட்டு போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக நார்மல் ஸ்டாண்டர்டு சைஸாக 75க்கு 70 ஸ்கொயரமாக 70 ஸ்கொயரமாக பியூர் காப்பர் ஒயராக நமக்கு போட்டிருப்பாங்க. இதை எப்படி மாட்டியிருக்கோன்னா, இது இப்போ லூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கிடுங்க. இதை உருவுறோம். இதில் வந்து உள்ளே வந்து நம்ம லெக் அடித்து கிரிம்பிங் பேஸ்ட், அதாவது கிரிம்பிங் பேஸ்ட் அடித்து காப்பர் இதை இருப்போம். இப்போ இதை எப்படி கலத்துலன்னு பார்க்குறோம். இதுதான் இது மாடல். உங்களுக்கு உங்கள் பிளான்ட்டுக்கு லைட்னிங் அரஸ்டர் வாங்கி போடணும்னா இந்த மாடலும் வாங்கி போடலாம். இதுவும் அக்செப்டபிள் டைப்பு தான். அது நான் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து ஓல்டு டைப்பு. இது வந்து இன்னொரு மாடல், நியூ டைப். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து இன்சைடில் சென்டரில் ஒரு ராடு இருக்கும். இதுதான் வந்து அந்த மேலே இருக்க பாயிண்ட்டு. மேக் வந்து எரிக்கோன்னு ஒரு மேக்கு. இது வந்து காப்பர் பிராஸில் வந்து இங்கே இருக்குது. இது ஒரு இது டச்சப் இல்லாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். இது அப்படி இது பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த த்ரெட்டை மாட்டிக்கிறோம். மாட்டுது. இதில் வந்து 70 ஸ்கொயரமா. இது மினிமம் ரேஞ்சு 70 ஸ்கொயரமா. ஆக்சுவலாக 25x3 காப்பர் போட்டாலும் அது 70 ஸ்கொயரமா தான். ஆனால் முன்னமே இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 25க்கு 6 தான் ஸ்டாண்டர்ட் சைஸு. அதனால் நம்ம இது போடுறோம். இதில் வந்து இதுவும் இன்சுலேட்டர் தான். இன்னும் இருக்குல்ல, இது இன்சுலேட்டர் டச் ஆகுது அளவு. இந்த டைப்பில் நீங்கள் வாங்கி போடலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது பியூர் இன்சுலேட்டர். இது வந்து லைட்னிங் அரஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இந்த டவரில் வந்து நம்ம இந்த லைட்டிங் அரஸ்டரை நம்ம மாட்டியிருக்கிறோம். இது வந்து இங்கே பார்த்தா தெரியும். டாப்பில் அது ஜிஐ, மேலே ஒரு 3 ஸ்டே அடிச்சிருக்கிறோம். இது மாட்டிருக்கு. இதை இப்போ ஃபிட் பண்ணோம். அங்கேருந்து டேரெக்டாக நம்ம இந்த காப்பர் பிளாட்டு போட்டு இன்சுலேட்டர் அடிக்க போயில உள்ளேருந்து டேரெக்டாக ஒயரிங் ஒயரில் அந்த 70 ஸ்கொயரமாக காப்பர் சிங்கிள் கோர் காப்பர் ஒயரில் நம்ம டேரெக்டாக கீழே கொண்டு வந்துடுவோம். கீழே கொண்டு வந்துட்டு லைட்டாக கரெக்டாக எர்த்து பிட்டில் கனெக்ட் பண்ணணும். இவ்வளோ தான் இந்த இதோட செட்டப். இப்போ இந்த இதை வந்து நம்ம நேராக அந்த டவருக்கு கீழே இருக்கிறோம் பாருங்கள். டவர்லேருந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலாக இன்சுலேட்டிங் கிளாம்பு மாட்டியிருக்கிறாங்க. எல்லாம் உடஞ்சிருக்கு. ஏன்னா இதில் இவங்க வந்து ஜிஐ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா பிராஸில் போட்டிருக்கணும், இல்லை பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கணும். அந்த மேலேருந்தே இந்த பைப்பை பாருங்கள். அங்கேருந்து எர்த்துலேருந்து நமக்கு இது போட்டு பைப்பில் போட்டு அடைச்சி அது உள்ளேயே இன்சுலேட்டிங் கேபிள் தான். இங்கே வந்து நேராக வந்து ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் 70 ஸ்கொயரமான கேபிள் போகுது பார்த்தீங்களா. இதில் வந்து எரிடெக் லைட்னிங் ஈவெண்ட் கவுண்டருங்கிறது ஒரு மேக்கு. இந்த மேக்கில் வந்து நமக்கு கவுண்டிங், ஒரு தடவை லைட்னிங் அரஸ்டர் அடிக்குதா, எத்தனை தடவை அடிக்கிறது கவுண்டிங் தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம இதை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறத ரெடி பண்ண போகிறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் இந்த லைட்டிங் அரஸ்டர் டேரெக்டாக இது கேபிள் மூலமாக டேரெக்டாக என்ன போயிடும் லைட்டிங் அரஸ்ட்டுக்கு, அந்த நம்ம எர்த்து பெட்டுக்கு போய்விடும். இது வந்து கவுண்டர். நம்ம எத்தனை தடவை அடிக்குது 70 ஸ்கொயரமும். இது மினிமம் 70 ஸ்கொயரமாக காப்பர் சிங்கிள் ஒயர் கேபிள் போடணும்.